3 முடிச்சு சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். பரமேஸ்வரியின் பேராசைக்கும் சூழ்ச்சிகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்த நந்தினி. நடந்தது என்ன, இனி நடக்கப் போவது என்னன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன தான் சுவாரஸ்யமான விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்களன்னா, ஒரு பக்கம் இந்த பரமேஸ்வரி இருந்துட்டு தான் நினைச்ச காரியம் எப்படியும் நடக்க போகுது அப்படின்னு மான்குட்டி துள்ளி குதிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பக்கம் வந்து சந்தோஷமா இருக்காங்க. அந்த ஒரு டைமில் தான் இந்த பரமேஸ்வரோட அண்ணன் இருக்கான் இல்லையா, அவன் இருந்துட்டு, "என்னம்மா பரமேஸ்வரி, நீ ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு வந்திருக்க அப்படின்னு எனக்கு நல்லாவே வந்து தெரியுது அந்த கல்யாணத்தை வச்சு. அது என்னன்னு தான் தெளிவாக வந்து சொல்லாமான்னு வந்து கேட்கும்போது, அண்ணன் அதாவது இனி இந்த சுந்தரவல்லியோட வீட்டில் ஒரு பெரிய பூகம்பம் வந்து வெடிக்க போகுது. எப்படி இருந்தாலும் அவங்க வீட்டில் சுரேகாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற சந்தோஷத்தில் எல்லாரும் வந்து மிதந்துட்டு இருப்பாங்க மீன் மாதிரி. ஆனால் அந்த மீன் தண்ணி இல்லைன்னா எப்படி செத்து போகுமோ அது மாதிரி தான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை வந்து வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏம்மா நீ சொல்கிறது தலையும் புரியல வாலும் புரியல, கொஞ்சம் எனக்கு புரிகிற மாதிரி சொல்லம்மா, உன் அளவுக்கு வந்துட்டு எனக்கு சூதுவாதம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லுவான் இல்லையா. அப்போ தான் அண்ணே அதாவது பீட்ரூட்டு அந்த வீட்டில் இருக்க யாருக்குமே பிடிக்காதுன்னு வந்து தெரியும். ஆனால் அதில் வந்து சக்தி இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது அப்படின்னு அந்த கல்யாணத்தை நம்ப வச்சு அந்த பீட்ரூட்குள்ள ஒரு ஆட்டோ பொம்மையை வச்சு அனுப்பியிருக்கேன். அது எப்படி இருந்தாலும் நான் டைம் சென்ட் பண்ண மாதிரி கொஞ்ச நேரத்தில் அவன் எடுத்துகிட்டு போன உடனே அந்த வீட்டில் வெடிக்க போகுது. அதுக்கப்புறமா தான் பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு இந்த பரமேஸ்வரி என்னம்மா வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. மறுபக்கம் கல்யாணம் இருந்துட்டு இப்போ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து போவாங்க இல்லையா. அப்போது எப்பவும் போல் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வைக்கிறது வழக்கம் இல்லையா. அப்போது நம்ம நந்தினியும் அந்த இடத்துல வந்து இருப்பாங்க. அப்புறம் என்னன்னு புதுசா இன்னைக்கு பீட்ரூட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஏம்மா எப்பயாச்சும் நான் வாங்கியிருக்கிறத பார்த்துருக்கியா? ஆனால் இன்னைக்கு என்னமோ ஒரு லேடி இருந்துட்டு இதில அப்படி இருக்குது, இப்படி இருக்குது. என் வீட்லயும் யாருக்கும் வந்து பிடிக்காது. ஆனால் நான் செய்கிறத பார்த்துட்டு அவங்க எல்லாருமே வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் அதை மட்டும் தான் கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் வீட்லயும் பிடிக்கலன்னா இதை கொண்டு போய் சமைச்சு கொடுமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போது அண்ணே இதை பார்த்து எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது. இது கட் பண்ண மாதிரி வருது தெரியுது அப்படின்னு இப்போ நம்ம நந்தினி இருந்துட்டு அந்த பீட்ரூட்டை எடுத்து பார்ப்பாங்க இல்லையா. அதுக்கப்புறம் அது எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது அதில் ஒரு ஆட்டோ பொம்மை இருக்குது. என்னன்னு யார் அந்த பொம்பளை, ஆமாம் அந்த பொம்பளுடைய வாய்ஸ் வந்து எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு இப்போ தான் கல்யாணம் வந்து சொல்லுவாங்க இல்லையா. என்னன்னு இப்போவும் இவ்வளோ சூதுவாது தெரியாமல் இருக்குங்களே அப்படின்னு வந்துட்டு இப்போ நம்ம நந்தினி கேட்கும்போது, நந்தினி ஆமாம்மா அது வேறு யாரும் கிடையாது, நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு பிரச்சனை பண்ணுவாங்க இல்லையா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. யார் அந்த பரமேஸ்வரியா அப்படின்னு இப்போ நம்ம நந்தினி ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் உடனே இந்த விஷயத்தை இப்போ சூர்யாவுக்கு தெரியப்படுத்த தான் போகிறாங்க. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் நடக்குது, நான் மரம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.